குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். ஓ, சிபிஐ ஆபீசரா? ஆமாங்க. என்ன? ஐ அம் சாரி, இல்லைங்க. இனிமே உங்ககிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். ஏங்க? எங்க பாஸை ஏமாத்தி 15 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்களே மிஸ்டர் பாரத், பெரிய ஆளுங்க நீங்க. நீங்க தாங்க பெரிய ஆளு. எவ்வளவு பெரிய கம்பெனி கோபிநாத் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எவ்வளவு பெரிய பாஸ் மிஸ்டர் கோபிநாத், அவருக்கு நீங்க பிஏ, பர்சனல் செக்ரட்டரி. நான் கேள்விப்பட்டேன் மிஸ்டர் கோபிநாத் நீங்க தான் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எல்லாமே. உங்களை கன்சல்ட் பண்ணாம அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டாராமே. இந்த இம்பார்ட்டன்ட் டெண்டர்ஸ் எல்லாம் நீங்க தான் டைப் பண்ணி கொடுக்குறீங்களாமே. இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிற நீங்க ரோட்ல நடந்து போலாமாங்க? அதுவும் நடு ரோட்ல நடந்து போலாமாங்க? என்ன பாருங்க, இவ்வளவு சின்ன பையன், எனக்கே பயமா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கும்? சின்ன பொண்ணு, அழகான பொண்ணு, கொஞ்சம் யோசிக்கணுங்க. மனுஷனா பிறந்தா கொஞ்சம் யோசிக்கணும். உங்க கம்பெனில இருந்து ஒரு கார் வாங்கி கொடுக்காது உங்களுக்கு? அதே விடுங்க, கம்பெனி கால டாப் பண்ண கூடாது. என்ன கம்பெனிங்க? பிச்சைக்கார கம்பெனி. மிஸ்டர் பாரத், எங்க கம்பெனியை பத்தி கேவலமா பேசாதீங்க. ஐ அம் சாரி. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, உங்க திறமைக்கும் உங்க சின்சியாரிட்டிக்கும் உங்க ஹார்ட் ஒர்க்கிங்க்கும் நீங்க சரியானபடி கவனிக்கப்படல. அதான் என்னுடைய குற்றச்சாட்டு. நேரமாச்சுல்ல, நான் நேர விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த டாக்கா ஷிப்பிங் கார்பரேஷனுக்கு உங்க கம்பெனி டெண்டர் அனுப்ப போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த டெண்டர்ல என்ன அமௌண்ட் கோட் பண்ணிக்காங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன். ஆனா ப்ராமிஸ் யூ, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள தான் இருக்கும், வேற யாருக்கும் தெரியாது. மிஸ்டர் பாரத், யூ ஆர் வெரி கன்னிங். என்ன விலைக்கு வாங்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? குட் பை.